गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், எல்லோரும் பகவத் பிராப்தி அடையணும்னு விஷாலமான ஒரு எண்ணத்தோட நம்ம மேலே கருணை வச்சு சொன்னது தான் இந்த கபிலோபதேசம். அவரை பொறுத்தவரையும் யாருமே இந்த உலகத்தில் இப்படி அவித்தியோடையும் அஜானத்தோடையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் பகவான்கிட்ட போய் இரண்டரை கலக்கணும் அப்படின்றது தான் தன்னுடைய மதமாக இருக்கக்கூடிய சாங்கிய மதம். அதில் தன்னுடைய பிரம்ம வித்தையை உபதேசம் பண்ணுறார். இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய யோக மார்க்கம், பக்தி மார்க்கம், அப்புறம் அது எதெல்லாம் தொடங்கமாக இருக்கக்கூடிய அந்த மோகாதிகள் அதையிலேருந்து எப்படி மீண்டு வரணும், காலஸ்வரூப்பியாக இருந்த பகவான் எப்படி நம்மளை ஆட்டி படைக்கிறார், அப்புறம் இந்த ஜீவனானது எப்படி உற்பத்தி ஆகுது, புண்ணிய பாபங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கறந்து தன்னுடைய பாணியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அருமையாக புரிவது போல எந்த காலத்திலையும் இவர் சொல்லக்கூடியது ஏத்துண்டு அதை அனுஷ்டிப்பது போல இந்த கபிலவாசுதேவருடைய உபதேசமானது இருக்குது. அப்படி அருமையாக எல்லோருக்கும் உபயோகப்படுவது போல இருக்கான் அவரோட உபதேசமானது. இத்தனை நேரம் உபதேசம் பண்ணிவிட்டு இந்த கடைசியாக இந்த 32வது அத்தியாயத்தில் மேலே சில விஷயங்கள் தன் அம்மாவுக்கு சொல்லி இந்த உபதேசத்தை இதில் பூர்த்தி பண்ணிக்கிறார். 33 தேவகூதி அம்மாவோட சரணாகதி, அப்புறம் என்ன நடந்ததெல்லாம் அது அடுத்த இதில் வருது. இந்த 32வது அத்தியாயத்தில் என்ன சொல்ல வர்றார்னா, முதல்ல என்ன சொன்னார், பாப புண்ணியம் தானே, அதில் தான் கொண்டு வந்து இப்போ நிறுத்துறார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாப புண்ணியம்தான். நீ அத்தியந்த உபரதி எப்போ இந்த பாப புண்ணியத்துக்கு ஏற்படுறதோ அப்போ உனக்கு பகவத் பிராப்தி கிடைக்கும்னு சொல்கிறார். அத்தியந்த உபரதி எப்போ ஏற்படுறது அப்படின்னா நில் பேலன்ஸ் ஆகுது அப்படின்றதான் 25வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம். இங்கே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் புண்ணியத்தை பண்ணுன்னு எல்லாரும் சொல்கிறா. ஏன் புண்ணியத்தை பண்ணுன்னு சொல்கிறான்னா, ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாபம் தான் நிறையா பண்ணின்னு இருக்கோம், புண்ணியம் கம்மியாக பண்ணுறோம். அப்போ இந்த புண்ணியத்தினுடைய பலனானது ஏறி அந்த பாபத்தை கூட சேர்ந்து அப்போ தான் பேலன்ஸ் ஆகுன்றதுனால புண்ணியத்தை பண்ண சொல்கிறா. இந்த புண்ணியம் கூட பகவத் பிராப்திக்கு இடைஞ்சல் தான் அப்படின்னு இங்கே ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த புண்ணியத்தினால என்ன பண்ணுறான், ஒருத்தன் இந்த நல்ல கர்மாக்கள்னால என்ன பண்ணுறான்னா, அந்த கர்மாவில் உள்ள ஆசையினால் அந்த கர்மாவை பண்ணி அவனை அறியாமல் ஒரு சுகம் அவனுக்கு உள்ள உண்டாயிடுறதான். இப்போ யாக யஜ்யங்கள்லாம் பண்ணால் அங்கே யாக யஜ்யம் பண்ணும்போது இங்கே உடம்பை வருத்தி ஆகாரம் பண்ணாமல் பட்னி போட்டு இருக்கிறத சாப்பிட்டுண்டு இப்படி ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி இருக்கும்போது இந்த ஜீவனுக்கு இங்கே எந்த சுகமும் கிடையாது. ஆனால் இவன் காலம் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அங்கே மேலே இருக்கிற லோகத்துலலாம் யாகம் பண்ணி வரவால அப்படி ஒரு சௌக்கியமாக இந்திரன் பார்த்துப்பானா. இப்படி இந்த வேதோக்தமான இந்த யாக யஜ்யங்கள் பண்ணக்கூடிய தர்மம் இது பகவானால் உண்டாக்கப்பட்டது தான். இது நீ பகவதர்ப்பணத்தோட லோகக்ஷேமார்த்தம் பண்ணாமல் நீ உனக்குன்னு நினச்சிட்டு பண்ணேன்னா அது உனக்கு என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி சொர்க்காதி லோகத்துக்கு போகிறது, அங்கே போய் புண்ணியத்தை அனுபவிக்கிறது, திரும்பவும் பூலோகத்தில் வருது. அந்த வாசனாபலம் எப்படி பாபம் பண்ணுன்ற வாசனாபலம் ஒரு ஜீவனுக்கு ஏறி இருக்குமோ, இந்த சுகம் இந்த சௌக்கியத்தினுடைய வாசனாபலமானது அந்த ஜீவனுக்கு ஏறி இருக்கும். அதனால என்ன பண்ணுற, திரும்பி யாகம் பண்ணும்னு அப்படி யாகத்தை பண்ணுற. அந்த யாகத்தை பண்ணி திரும்ப சொர்க்கலோகத்துக்கு போகிற, அங்கே சௌக்கியமாக இருக்க, திரும்ப வர அப்படின்ற மாதிரி இந்த வேதோக்தமாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் தர்மங்கள் கூட நீ பகவதர்ப்பணத்தோட லோகக்ஷேமார்த்தம் பண்ணலன்னா அது கூட உனக்கு பகவத் பிராப்திக்கு இடைஞ்சல் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, பைத்தியம் தான் ஆல்வேஸ், அது மாறவே மாறாது. பைத்தியம் என்றைக்குமே பைத்தியம்தான். என்ன, ஏழைக்கார வீட்டு பைத்தியமாக இருந்தான்னா அவனுக்கு இரும்பில் சங்கிலி, பணக்கார வீட்டு பைத்தியமாக இருந்தான்னா தங்கத்தில் சங்கிலி. அதனால் இந்த சங்கிலி எதில் போட்டால் என்ன, பைத்தியம் தானே. அதே மாதிரி பகவத் பிராப்திக்கு இடைஞ்சல் புண்ணியமும் சரி பாபமும் சரி, இது ரெண்டுத்துமே நில் பேலன்ஸ். அதனால தான் நம்ம பெரியோர்கள்லாம் நம்ம பண்ணின அத்தனை கர்மாக்களையும் எல்லாத்துலேயுமே சர்வம் தத்சத்து வாசுதேவார்ப்பணமஸ்துன்னு வச்சிருக்கா கொண்டு நீ எந்த கர்மா பண்ணினாலும் சரி, அக்னிஹோத்திரம் முதலிய பெரிய பெரிய அனுஷ்டானங்கள், இஷ்டி யாகம் இவைகள் பண்ணினாலும் சரி, அன்னன்னைக்கு பண்ணக்கூடிய 10 நிமிஷம் 15 நிமிஷம் சந்தியாவந்தனம் பண்ணினா கூட சரி, சர்வம் தத்சது வாசுதேவார்ப்பணமஸ்துன்னு நாராயணேதி சமர்ப்பயாமின்னு இப்படி சொல்லிட்டு தான் அதை முடிக்கணும்னு வச்சுருக்கா. அது அனுஷ்டானத்திலேயே அது சும்மா சொன்னால் போகாது, அந்த எண்ணத்தோடு பண்ணணுமா. எதையுமே எனக்கு கிடையாது, உனக்கு கொடுத்துட்றேன் பிரபுன்னு இப்படி கொடுத்துட்டே வந்தால் அந்த கணக்கு அவர்கிட்ட இருக்குது.
அவர் எப்போ நில் பேலன்ஸ் பண்ணி ஒன்று அழிச்சுக்கிறோமோ அப்போ அழிச்சுருவார் அப்படின்னு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புண்ணியம் கூட பகவத் பிராப்திக்கு ஹேத்துதான்ப்பா, அதனால இந்த புண்ணியத்தை பண்ணும்போது கூட ஜாகிரதையாக பண்ணு அப்படின்னு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி நம்ம பரலோகம் அதில் சௌக்கியமாக இருக்கணும்னு தானே இந்த பித்திருக்காரியங்களோ யாகங்களோ எல்லாத்தையும் பண்ணுறோம். யாகம் யாருக்காக பண்ணுறோன்னா தேவர்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக. அதன் மூலியமாக நாம் சந்தோஷமாக அவர் மழை கொடுப்பா, அந்த மழையினால நம்ம சந்தோஷமாக இருப்போன்றது ஒரு சைக்கிள். யாகம் பண்ணுறதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா இதுதான். தேவர்களுக்கு நம்ம ஆகுதி கொடுத்து சந்தோஷப்படுத்தும் போது அவர் மழை மூலியமாக நம்மளுக்கு சந்தோஷப்படுத்துவார்கள். அதனால் நாம் சௌக்கியமாக இருக்கிறதுன்னு இந்த யாகம். அப்புறம் பித்தர்களுக்கு நாம் பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணாதிகள் ஸ்ராத்தாதிகள் இவர்களுக்கு அங்கே போய் சேர்றது இதனால் பித்திருக்கெல்லாம் நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம். இப்போ நீ எந்த தேவர்கள் எந்த பித்திருக்கள்லாம் நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமோ இவர்கள் எல்லாம் பிரம்மாவோட ஒரு நாள் முடிஞ்சோடனே அழிஞ்சிருவார்களாம். பிரம்மா நம்ம எப்படி பகல் முழுக்க விவகாரம் பண்ணுறோம் ராத்திரி தூங்குறோமோ அதே போல் பிரம்மா பகல் முழுக்க விவகாரம் பண்ணிட்டு ராத்திரி தூங்குவார். 1000 சதுர்யுகம் தான் பகல் பிரம்மாவனுடைய பகல். இந்த மாதிரி 1000 சதுர்யுகம் இந்த சூரியன் சந்திரன் தேவர்கள் பித்ருலோகம் இதெல்லாம் இருக்குமா. 1000 சதுர்யுகம் கிட்டத்தட்ட பார்த்தேன்னா ஒரு 500 சொச்சம் கோடி வருஷங்கள் ஆறுது நம்ம மனுஷ ஆயுஷில். 500 சொச்சம் கோடி வருஷங்கள் இந்த சொர்க்கலோகம் பித்ருலோகம் எல்லாம் இருக்குது. இது பிரம்மா திருப்பி படுத்துக்க போவாரோ அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். அப்படி படுத்துட்டார்னா இது எல்லாம் திரும்ப அழிஞ்சிருமா. பிரம்மா புனச்ச எழுந்துட்டான்னா திரும்பி இது எல்லாத்தையும் உண்டு பண்ணுறாராம் அன்னன்னைக்கு அவருடைய கணக்கில். ஆனால் நம்ம கணக்கில் பார்த்தா 500 கோடி சொச்சம் வருஷமானது நம்மளுடைய கணக்கில் தாண்டிடுறது மனுஷனோட ஆயுசில். இப்படி இந்த லோகங்கள்லாம் அழியக்கூடியது தான்ப்பா, அதாவது அழிஞ்சிரும் பிரம்மா தூங்கும்போது அப்படின்னு இந்த விஷயத்த சொல்கிறார். இப்படி இவ்வளோ அஜ்ஞான பூயிஷ்டமாக இந்த லோகம் இருந்தாலும் அதில் சில பக்தர்கள் தீரர்கள் எப்படின்னா விவேகத்தினால பகவான் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிண்டு பகவதர்ப்பண புத்தியோட சமதமத்தோட மனசை அடக்கி எல்லோரிடத்திலும் கருணையாக இருந்து கொண்டு மௌனமாக இருந்துண்டு சாந்தமாக இருந்துண்டு கருணையாக இருந்துண்டு தயையோடு இருந்துண்டு யாரையும் ஹிம்சை பண்ணாமல் சுயநலமற்று உலகத்துக்காகவே வாழ்ந்துண்டு இப்படி நைஷ்கர்மியம் அப்படின்ற உயர்ந்த சந்நியாசத்தை எடுத்துண்டு இப்படி வாழ்கிறார்களே, இந்த இவர்கள் எல்லாம் பகவத் பிராப்திக்கு சீக்கிரத்தில் இருக்கான்னு அர்த்தம். அப்பேற்பட்ட இந்த பக்தனை பகவான் தன் நிஜலோகமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு அழிச்சுப்பான். இப்படி பகவான் தான் போகும்போது அழிச்சுன்னு போகிறான், இல்லாட்டி விமானம் அழித்து பகவான் அந்த பக்தனை அழிச்சுன்னு போவான். அந்த பக்தன் எப்படி பண்ணுவான்னா அவன் போகும்போது எப்படி தக 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 தகன்னு இந்த சூரிய மண்டலமானது ஜுவலிக்கிறது, அந்த சூரிய மண்டலத்தையும் பேதிச்சுண்டு உள்ளேந்து போவானா அந்த பகவத் கிருப்பையினால். அப்படி போகுந்து சூரியாதி தேவர்கள் எல்லாம் கூட அந்த பக்தனை பார்த்து சந்தோஷப்பட்டு அவனுக்கு நமஸ்காரம் பண்ணுவா. இப்படி ஒரு ஜீவன் இப்படி ஒரு ஆத்மா ஜீவன் முக்தனாய் பகவான் கூட போய் சேர்றதேன்னு பார்த்து அவர்களுக்கு பரம சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவர் சொல்கிறது சத்தியம்தான். அப்படி சத்தியமாக இருக்கிறது போல தான் துக்காராம் மகாராஜ் அப்படி தான் போகிறார். இந்த நாபாஜி சித்தர்னு இந்த பக்த விஜயம் எழுதின அவர் இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அங்கே சூரிய மண்டலத்தில் சூரிய பகவான் நிறைய ரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சூரிய மண்டலம் தாண்டி எதுவும் போக முடியாது. ஏன்னா அவரோட உஷ்ணத்தில் எல்லாம் புசுங்கிடும். அப்படி தானே இருக்குது. அப்படி அந்த சூரிய மண்டலத்தையும் பேதிச்சுண்டு இந்த துக்காராம் மகாராஜ் எந்த விமானத்தில் இருக்காரோ அந்த விமானமானது மேலே போகிறது. அதில் பகவானும் இருக்கார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் பகவான் கண்ணுக்கு தெரியல, துக்காராம் மகாராஜ் விமானம் மாத்திரம்தான் தெரியுது. அப்படி அவர் மேலே போயிட்டே இருக்கும்போது அந்த ரிஷிகள்லாம் ஆச்சரியப்பட்டு சூரிய பகவானை பார்த்து கேட்குறாராம், யார் இவர் பூலோகத்திலேருந்து இப்படி ஒரு ஜீவன் உங்களையும் தாண்டி போகிறதேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சூரிய பகவான் எல்லாரும் இருக்க சொல்லிட்டு தான் நமஸ்காரம் பண்ணி அப்பேற்பட்ட பக்தனை பார்த்து இருக்கும்போது அவர் நாமஸ்மரணம் பண்ணிட்டே வைகுண்டத்துக்கு போகிறாராம். அப்போ தான் அவர் சொல்கிறாராம், இவர் யாரோ இல்லை, சாக்ஷாத் நாமதேவருடைய அவதாரம் துக்காராம் மகாராஜ். இவர் பூலோகத்தில் பக்தி பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தி பகவானே வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போகிறார்னு அவர் கதை சொல்கிறார் ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த கபிலவாசுதேவன் ஆரம்பத்திலேருந்து சொன்னது முழுக்க சத்தியம் பண்ணது போல இந்த பக்த விஷயத்தில் உள்ள பக்தாலாம் அவதாரம் பண்ணியிருக்கா. அப்படி இவர் என்ன சொல்றான்னா, இப்படி பகவான் இடத்துல பக்தி பண்ணி விவேகத்தினால நீ இருந்தேன்னா அப்பேற்பட்ட பிரபு உன்னை வைகுண்டம் வழி அழிச்சுன்னு போவார் அப்படின்னு இந்த பக்தாபிமானியாக இருக்கக்கூடிய பகவான் அப்படி பண்ணுவான்னு கபிலவாசுதேவன் சொல்கிறார். பிரம்மா தூங்கும்போது நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொன்னாரோனோ. இப்போ அதுக்கும் மேலே இப்போ இந்த பூஹு புவஹா சுவஹா மகான்னு இந்த 3 லோகங்கள் அழிஞ்சிடுறதுன்னு பூலோகத்துக்கு மேலே உள்ளது. அதுக்கும் மேலே சில பிரம்ம ரிஷிகள் இவெல்லாம் வசிச்சுருக்காலாம் அந்த லோகத்தில். அவர்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த பிரம்மா இருக்கிற பரியந்தம் அவள் இந்த பூலோகத்தில் இருப்பாளாம்.
இதுதான் வந்து பிரம்மதேவன் சொல்கிறார். பின்னாடி தசமஸ்கந்தத்தில் சொல்லும்போது வருத்தப்பட்டு சொல்கிறாளாம், இப்போ இந்த ஜனங்கள்லாம் இருக்காளே, இவா இன்றைக்கி முயற்சி பண்ணால் கூட ஏதோ ஒரு 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 10 ஜென்மா 15 ஜென்மா இல்லை 100 ஜென்மாவில் இப்படி ஏது அனுஷ்டானம் பண்ணால் கூட உன்னை வந்து சேர்ந்துட முடியும். ஆனால் என்னை பரார்த்தத்வய ஜீவின்னு இப்படி உட்காத்தி வச்சுருக்கேன் இந்த பதவியில். இந்த பரார்த்தத்வயம்ன்றது எவ்வளோ கோடி வருஷம், ஒரு நாளைக்கு 600 கோடி 500 கோடி வருஷம்னா 1 × 24 × 12 × 100 எங்கே போகிறது? இத்தனை வருஷ காலம் வந்து அந்த பிரம்மதேவன் வாழ்ந்து தான் ஆகணுமா. அவருக்கு ஒரு கால் ஜீவன் முக்தனாக ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருந்தாலும் தன் கடமையை முடிச்சுட்டு தான் அவர் போய் லயமாகணும். அப்போ பிரம்மதேவன் சொல்கிறாராம், இந்த ஜனங்கள் நினச்சான்னா உன்னை வந்து சேர்ந்துட முடியும். ஆனால் எனக்கு இப்படி ஒரு கடமையை கொடுத்துட்டு பரார்த்தத்வய ஜீவ ஆயுஷ்யம் கொடுத்துட்டு இப்படி உட்காந்து வச்சுட்டியே பிரபுன்னு சொல்லிட்டு அந்த தசமஸ்கந்தத்தில் பிரம்மதேவன் பகவானை பார்த்து வருத்தப்படுறாராம். அப்படி இந்த பரார்த்தத்வய ஜீவியாக இருக்கக்கூடிய அவருடைய ஆயுஷ் முடிஞ்ச உடனே என்ன போவார்னா, இந்த பிரம்ம ரிஷிகள் மற்றவர்கள்லாம் அந்த பரார்த்தத்வய ஜீவியாக இருக்கக்கூடிய பிரம்மாவோட சேர்ந்து இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து மாயோட சேர்ந்து அந்த பகவானோட 2 கலந்துரும். அப்படி 2 கலந்த உடனே கண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அகண்டமாக ஆகி நிர்குண பிரம்மமாக இருக்கும். எத்தனை வருஷம் பரார்த்தத்வயம் என்றது இந்த பிரம்மதேவன் ஆயுஷோ, அந்த பரார்த்தத்வயம் இது வந்து நிர்குண பிரம்மமாகவே இருக்கும். இப்போ காலமே கிடையாது, காலமும் அழிஞ்சிடுறதே. அதனால் காலமும் அழிஞ்ச தன்மையில் இருந்துட்டு அதே நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு சகுனம் அப்படின்ற ஜகத்தை சிருஷ்டி பண்ணணுன்ற எண்ணம் வந்த உடனே எந்த பிரம்மதேவன் யாரெல்லாம் போனார்களோ அவரவர்கள் அதே பதவியில் திரும்ப வருவார்கள். இந்த ஜெகத் சிருஷ்டி பண்ணக்கூடிய இந்த பிரஜாபதிகள் இவர்களுக்கெல்லாம் அழிவே இல்லை போல இருக்கு, அவர்களே வரப்போகிறோம். அப்படி வந்து திருப்பி ஜெகத் சிருஷ்டி பண்ணுற மாதிரி இந்த எப்படி ஒரு ஜீவனுக்கு வந்து இப்படியே உற்பத்தி ஆறுது நாசமாறுதுன்னு இந்த ஜீவத்தினுடைய இந்த உற்பத்தி நாசத்தை சொன்னாரோ, அதே மாதிரி இந்த மகாப்பிரளய பரியந்தம் இருக்கிற இந்த உற்பத்தி நாசமும் சொல்லிட்டு இது வந்து காலச்சக்கரம் போகலவே காலச்சக்கரம் போலவே வந்து இது ஆனது ஒரு சர்க்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. மகாபிரளயம் வரும், பிரம்மதேவனை ஐக்கியமாயிடுவார், திருப்பி அந்த கால பரியந்தம் ஒன்றும் இருக்காது, நிர்குணமாக இருக்கும். திருப்பி ஜெகத் சிருஷ்டி பண்ணணும் போது எல்லாரும் திரும்ப வருவார்கள். திருப்பி பரார்த்தத்வய ஜீவி இவர் வாழ்வார், திரும்பவும் லயமாவார், அவர் கூட போனதெல்லாம் திரும்பவும் வரும்னு இப்படி இது ஒன்றானது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெகத் சிருஷ்டியை இப்படி ஒரு மகாபிரளயத்தை வர்ணிக்கிறார். மேலே இந்த பகவத் பக்தர்கள், பகவத் பக்தி, பகவத் பிராப்தி இதை பற்றி விசேஷமாக அதனுடைய பெருமை சொல்கிறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறார். ஒரு ஜீவனானவன் இருக்கான், அவன் சாஸ்திரோக்தமாக தான் இருக்கான், சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் தான் அனுஷ்டானம் பண்ணுறான். அப்படி அனுஷ்டானம் பண்ணினாலே க்ஷேமம் வரும் அப்படின்றது நிச்சயம். அப்படி அவன் எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணி அவன் க்ஷேமம் அடைஞ்சு அவன் என்ன பண்ணுறான்னா பித்ருலோகத்திலையும் தேவலோகத்திலையும் சந்தோஷமாக இருக்கான். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது எப்படி நம்ம வந்து வெளியூருக்கு போகிறோம், ஜாலியாக இருக்கோம். இப்போ வந்து எங்கேயாவது ஒரு டூர் போகிறோம், ஊட்டி போகிறோம், அங்கங்கே போகிறோன்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம், பணத்தை செலவு பண்ணுறோம். பணத்தை செலவு பண்ணுற வழியும் சௌக்கியமாக இருக்க முடியாது. பணம் காலியாக என்ன நினைக்கிறோம், சரி காலியாகிட்டுருக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு டிக்கெட் வாங்கி ஊருக்கு கிளம்பி வந்து நம்ம பணம் ரிட்டர்னுக்குன்னு வேணுங்கிற பணம் எடுத்து வச்சுட்டு தானே நம்ம அங்கேருந்து வண்டி எடுத்துன்னு கிளம்புறோம். எப்படி வந்து அதை நம்ம பங்குடு பண்ணிட்டு தானே எல்லா காரியங்களும் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பணம் தீர்ற வழியும் தான் அந்த இடத்துல இருக்க முடியுன்றது போல் ஈவன் சாஸ்திரோக்தமாக பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள் எல்லாமே இந்த பரலோகத்துக்கு பணம் சேர்த்து கொண்டு போகிற மாதிரி. எப்படி அங்கே அதை எடுத்துன்னு போயிட்டு நீ புண்ணியம் இருக்கிற பரியந்தம் தான் அந்த லோகத்தில் இருக்க முடியும், புண்ணியம் தீர்ந்துருத்தன்னா இந்திரன் கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிடுவான். கீழே தள்ளின்னு வந்தபோது இங்கே வந்து நீ என்ன பண்ணுவ, திரும்பவும் வந்து யாக யஜ்யங்கள் பண்ணுவேன், இந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவேன். இப்படி இருந்துகிட்டே இருக்கிறதுனால இது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்குப்பா. ஆனால் நீ வந்து என்ன பண்ணணுன்னா இத்தனை கர்மானுஷ்டானங்களும் இதையும் எல்லாத்தையும் பண்ணி பகவதர்ப்பண புத்தியோட பகவன் நாமம் சொல்லிட்டு பகவத் பக்தி பண்ணலைன்னா இது உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கண்டிக்கிறாரா. அதை பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நீ பண்ணுறது இந்த ஜென்மால இந்த லௌகீகத்தில் இப்படியே, இந்த லௌகீகம்னா என்ன, இந்த ஒரு சக்கரத்தில் சுத்தின்ண்டே இருக்கிறதுக்கு தான் இது பிரயோஜனமே தவிர இதுலேருந்து விமுக்தி அடைந்து வெளில வர முடியாது. அதுக்கு ஒரே வழி என்னன்னா பகவத் பக்தியும் பகவன் நாமம் தான். அதுக்காக இது எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்லலை. நீ எல்லா கர்மானுஷ்டானங்களையும் ஸ்ரத்தையாக பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணணும். பண்ணும்போது பகவதர்ப்பண புத்தியோட லோகக்ஷேமார்த்தம் பண்ணிட்டு நாமஸ்மரணத்தோட பகவத் பக்தியோட தான் நீ அத்தனையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.
இத்தனை உபதேசம் பண்ணி உயர்ந்த பக்தி யோகத்தை பற்றின விஷயத்தை ஒரு ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் சேதஹைத்துகம். நீ பகவான் இடத்துல மாத்திரம் திருடமாக பக்தி பண்ணினேன்னா என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளில் இந்த உலகத்தில் தோஷ தரிசனம் இது எதுவுமே சாஸ்வதம் இல்லை அப்படின்ற ஒரு உயர்ந்த விஷயமா இருக்கக்கூடிய வைராக்கியமானது எப்படியோ வந்ததுன்னு தெரியாது உன்கிட்ட வந்துடும். அதனாலே அந்த உலகத்தில் நாட்டம் இருக்காது உனக்கு எந்த விஷயத்திலும். இப்படி இந்த வைராக்கியம் வந்ததுனாலே அடுத்தது உயர்ந்தமாக இருக்கக்கூடிய ஞானம். ஞானம் என்னன்னா சர்வத்திர பிரம்ம தரிசனம், அந்த பகவானை பரிபூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய ஞானம். இது ரெண்டும் இந்த பக்தியினால் வருதுன்னு சொல்கிறார். அதனால தான் பாகவத மகாத்மியத்தில் வர்ணிக்கும் போது இந்த பக்தியினுடைய புத்திரர்களாக ஞானத்தையும் வைராக்கியத்தையும் வர்ணிக்கிறா. அப்பேற்பட்ட பக்தி வாசுதேவே பகவதி, அந்த பகவானிடத்தில் அப்பேற்பட்ட பக்தியை நாம் திருடமாக வளர்த்துக்கணும்னு சொல்கிறார். இவர் சொல்லிட்டு வரும்போதே பக்தி வேற யோகம் வேறன்ற மாதிரி சொல்லாமல் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்கிறார். நீ அஷ்டாங்க யோகத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டும் பக்தி தான் பண்ணணும், நீ பக்தி பண்ணிட்டும் பக்தி தான் பண்ணணும், அதுலேயும் தியானம் பண்ணணும் பகவானை அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து தான் பக்தி யோகத்தையும் இந்த யோக மார்க்கத்திலையும் சேர்த்து தான் வர்ணிக்கிறார். ரெண்டும் போய் சேரக்கூடிய இடம் ஒன்று தான். அங்கங்கே ஒரு சின்ன மாறுதல்கள் இருக்குமே தவிர இது எல்லாமே போய் சேரக்கூடியது தான்ன்றது மாதிரி அவருடைய எண்ணத்தில் அவருடைய பாணியில் யோக மார்க்கமும் பக்தி மார்க்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வர்ணிச்சுட்டு வரார் தன்னுடைய பாணியில். அப்படி அந்த பக்தி பண்ணக்கூடிய பக்தனானவன் இந்த உலகத்தில் பார்த்தா அவன் ஏதோ எல்லாரையும் போல வாழ்ந்துட்டுருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். இதில் இருக்கிறது போல இருப்பானே தவிர ஆனால் அவனுடைய நாட்டம் எல்லா எண்ணமும் சுவாமி கிட்ட தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிறது போல ஏதோ சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பானே தவிர அவனுடைய மனசு எப்பொழுதும் என்கிட்ட தான் இருக்கும். ஏதோ விஷய சுகத்தில் ஈடுபட்டிருக்கான், இந்திரியத்தை அதீனமாக இருக்கான்னு அப்படின்னு பார்த்தா தோணுமே தவிர ஆனால் ஒரு பொழுதும் அவன் நானும் கைவிட மாட்டேன், அவன் என் திருவடியை கட்டிமாக பிடிச்சிட்டுருவான். இந்த மாதிரி பக்தர்கள் இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் அவர் எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ அங்கே க்ஷேமம் தானாக உண்டாகும், அங்கே மழை பெய்யும், அவ வரும்போதே மங்களமானது நடக்கும், அவ அந்த இடத்துல இருந்தாலே எல்லாருக்கும் மனசாந்தியாக இருக்கும். அப்பேற்பட்ட உத்தம பக்தன் என்னிடத்துல பக்தி பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணுவான் அப்படின்னு உத்தம பக்தனுடைய லட்சணத்தை சொல்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் இந்த லௌகீக சாதனம் இல்லைன்னா அதனால் நிம்மதியாக வாழ முடியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியறதோன்னோ. வேர்த்தா ஃபேன் தேவைப்படுறது, இருக்கிறதுக்கு வீடு தேவைப்படுறது, பசிச்சா ஆகாரம் தேவைப்படுறது, தூக்கம் வரும்போது தூங்குறதுக்கு நல்ல பெட்டு தேவைப்படுறது, செலவு பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுறது, இந்திரிய சுகத்தை சுகப்படுத்துறதுக்கு இத்தனை சாதனைகள்லாம் தேவைப்படுறது, காம சுகத்தை சௌக்கியம் பண்ணுறதுக்கு ஒரு பெண் தேவைப்படுறா, அப்புறம் அவனுடைய வாத்சல்யம் இந்த மாதிரி இருக்கிற மோகத்தை தீர்க்க வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை தேவைப்படுறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் லௌகீகத்தில் இத்தனை சாதனை இருந்தால் தானே அவன் சந்தோஷம்ன்றது அவனுக்கு வருது. ஆனால் இவர்களுக்கு எப்படின்னா இந்த எந்த சாதனையும் அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது. இது இருந்தால் தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணமே இருக்காது. எப்படி இருப்பான்னா பாக்கியானந்த சாதன ரஹிதாக நிரீகாக நிரீக்ஷனாகான்னு பார்த்தா அப்படியே வெயில் அடிச்சுன்னு இருக்குமா. அந்த வெயில் அடிக்கிற தரையில் உட்காந்துட்டு ஆனந்தமாக கண்ண முடியும் தியானம் பண்ணிட்டு இருப்பா. கொட்டுற மழை உடம்புல கொட்டும், ஆனால் அந்த மழை கொட்டுறது கூட தெரியாமல் தியானம் பண்ணிட்டு இருப்பா. பனி பொழியும் உடம்புல, நம்மளால் 4-5 சொட்டர் போட்டுக்காமல் நிற்கவே முடியாது. ஆனால் உருமே இல்லாமல் வெறும் உடம்போடு இருப்பா. இப்படி எதுக்கும் எந்த பசி, எந்த தாகம், எந்த சீத்தம், எந்த உஷ்ணம், எந்த துக்கமும் அவர்களை ஒன்றும் பண்ணாது. அப்படி ஆக்கிடுமா இந்த இது. என்னன்னா இன்னொன்று உபனிஷத்தில் சொன்ன போல தன்னமயித்யுபாசீத நம்யந்தே யஸ்மை காமாக. பகவானுக்காக எதெல்லாம் இவர்கள் தியாகம் பண்ணாலும் அத்தனையும் போட்டுன்னு எது சௌக்கியம்லாம் ப்ளீஸ் என்னை ஸ்வீகரிச்சுக்கோயேன், நீ என்னை எடுத்துக்கோயேன்ற மாதிரி அத்தனையும் நிற்குமா. அப்பையும் அவர்கள் கண்டுக்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலைக்கு இந்த யோகமும் பக்தியும் கொண்டு போயிடும். யோகமும் பக்தியும் சேர்ந்தது தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுத்தையுமே அதில் எது உனக்கு எந்த சாதனைன்றது உனக்கு சூட்டபிள் ஆகுமோ, உனக்கு பிடிக்குமோ அதை நீ எடுத்துட்டு நீ அவசியம் அனுஷ்டானம் பண்ணிட்டேன்னா அப்பேற்பட்டவனுக்கு என்ன ஆகும்னா வைராக்கியம் ஞானம் சர்வத்திர பிரம்ம தரிசனம் பகவானை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா அந்த ஜீவனை பற்றின கவலை இனிமே அவன் இந்த உலகத்தில் பட வேண்டாம். அப்பேற்பட்ட உயர்ந்த மார்க்கம் இந்த யோக மார்க்கம் பக்தி மார்க்கம்னு சொல்கிறார். எப்படி இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக மனசு சௌக்கியமாக இருக்கும், இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக எது போய் மனசை அடையிறதோ. இப்போது இது எப்படி சொல்கிறதுனா 2 விதமாக சொல்லலாம். இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கும் உள்ள பேட்ரி பேக்கப் மாதிரி மனசுலேருந்து வரக்கூடிய பவரை வச்சுருந்தா இந்த இந்திரியங்கள் ஒர்க் ஆகுது.
இப்போ இந்திரியத்தினுடைய முக்கிய லட்சியம் என்னென்னா, அந்த கண்ணு பார்க்குறதுனா அந்த சௌக்கியத்தை கொண்டு போய் மனசுக்கிட்ட சேர்க்கறது தான் அதனுடைய லட்சியம். இப்போ வந்து சாப்பிட்றோன்னா அந்த ருச்சி நன்னா இருக்குன்னு நிம்மதியான அந்த உணர்வை கொண்டு போய் மனசிட்ட சேர்க்கணும். காது கேட்குறோன்னா அந்த காக்கு கேட்கும்போது சௌக்கியமாக இருக்கணும், அந்த உணர்வை கொண்டு போய் மனசுக்கிட்ட சேர்க்கணும். தோல்னா ஸ்பரிசம் பட்டும்போது நம்மளுக்கு ஒரு சௌக்கியம் வருதுன்னா அது கொண்டு போய் மனசிட்ட சேர்க்கணும். எப்படி இது வந்து எங்கெங்கே சஞ்சாரம் பண்ணினாலும் உள்ளே போய் சேர்ற இடம் மனசாக இருக்கோ, அதே போல் நீ வந்து பக்தி மார்க்கம் பண்ணாலும் யோக மார்க்கம் பண்ணாலும் போய் சேரக்கூடிய இடமானது இந்த பரபிரம்மம் தான் அப்படின்னு நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இன்னும் புரிகிற மாதிரி உதாரணம் சொன்னோன்னா, இப்போ இந்த சென்னை நகரம் இருக்குன்னா, சென்னைன்றது எவ்வளோ பெரிய நகரம், அந்த நகரத்துக்குள்ளே வரணும்னா எத்தனை வழி இருக்குது. நம்ம தெற்குலேருந்து வந்தோன்னா, சவுத்துலேருந்து வந்தோன்னா செங்கல்பட்டு மூலியமாக வரும், ஆந்திராலேருந்து வந்தால் மாதவரம் அந்த பக்கத்துலேருந்து வரும், காஞ்சிபுரம் அங்கேருந்து வந்தோன்னா ஸ்ரீபெரும்புதூர் மூலியமாக வரும், இந்த பக்கம் சமுத்திரக்கரையிலேருந்து வந்தோன்னா இந்த பக்கம் நம்ம திருவான்மையூர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் பக்கத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு திக்குலேருந்து வரோம். நீ வந்து எந்த திக்குலேருந்து வேணாலும் வா, எப்படி வேணாலும் வா, ஆனால் எடுத்துட்ட பாதையை முடித்து அந்த சிட்டிக்கு வந்து சேரணுன்றதான் உன் லட்சியம். அதில் நீ மாறிடக்கூடாது. அதே போல் பரபிரம்மன்றது ஒரு பெரிய நகரம் போல், அதுக்கு நீ யோக மார்க்கத்தை எடுத்துக்கோ, பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கோ, கர்ம மார்க்கத்தை எடுத்துக்கோ, நைஷ்கர்மியமாக இருக்கக்கூடிய சன்னியாச மார்க்கத்தை எடுத்துக்கோ, எதை வேணாலும் எடுத்துக்கோ. எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்குது, அந்த மூலியமாக எதையோ ஒன்றை பிடிச்சிட்டு கடைசி வழியும் வந்து அடையணுமா அப்பேற்பட்ட பிரபு. அதனால் நீ வந்து யோகம் வேறு பக்தி வேறுன்றது இல்லைம்மா, உனக்கு சாதனை முக்கியம். உனக்கு எது வேணுமோ அதனை நினச்சிட்டு நீ வந்து லட்சியம்தான் உனக்கு முக்கியம், அந்த லட்சியத்தை வந்து அடையணும். அதுக்கு இந்த யோகமும் பக்தியும் உனக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக ஒன்று சொல்கிறார், ஒரு சூப்பர் உபதேசம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன சொல்கிறாருன்னா, இந்த யோகத்தினாலையும் பக்தினாலையும் உனக்கு என்ன தோன்றது, நீ பண்ணுறதெல்லாம் சரி, நீ கரெக்டான பாதையில் தான் போயின்னு இருக்கேன்னா உன் மனசனுடைய மீட்டர் என்ன அப்படின்னா, இந்த லௌகீகமாக இருக்கக்கூடிய இந்த சாதனைகள் எதுலேயும் உனக்கு ஆசை வரக்கூடாது. அப்படி உனக்கு வராமல் நீ பகவத் பக்தி பண்ணிட்டு பகவத் பரமாக இருக்கேன்னா தான் நீ ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் கரெக்டான மார்க்கத்தில் போயிட்டு இருக்கேனா இல்லையா, எனக்கு எந்த மார்க்கத்தில் போகிறேனே தெரியலையே, நான் எந்த குரு அவலம்பிக்கிறது, நான் போகிற பாதை சதியா அப்படின்னு நிறையா பேருக்கு குழப்பம் இருக்கணும். அதுக்கு அழகாக மீட்டர் சொல்லித்தராராம் அவர். இதுக்கு மீட்டர் என்னென்னா, நீ மேலே 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 வந்து நிறையா சாமான் வாங்கி பொருளை சேர்த்துன்னு சொத்து சேர்த்துண்டு இப்படி பணத்தை சேர்த்துண்டு நீ இந்த மார்க்கத்தை பண்ணனா நீ பண்ணுறது சரியில்லைன்னு அர்த்தம், நீ மாற்றிக்கணும்னு அர்த்தம். இப்படி பண்ண 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 இதில் உனக்கு ஆசை இல்லாமல் அந்த மனசு ஆகிறதா அப்படின்னு பாரு. ஏதோ இப்போ ஃபுல்லாக ஆகிடாது உடனே எடுத்த உடனே, அது 100லேருந்து 98 ஆறுதா, 95 ஆறுதா, இல்லை 90 ஆறுதா. இது எப்படின்னா சத்தம் ரஜஸ் தமஸ் தானே. சத்தகுணம் ஓங்கி இருக்கும்போது அப்படி தோணும், தமோ குணம் வரும்போது எல்லாத்தையும் வளைச்சி போடணும்னு தோணும், ரஜகுணம் வரும்போது திட்டணும்னு தோணும். இப்படி சேர்ந்து தான் இருக்கும். ஆனால் நாம் தான் நம்ம மனசை வாட்ச் பண்ணி ஆகிறோம். நம்ம போகிற பாதை சரியா இல்லையான்னு யார்கிட்ட கேட்டாலும் நீ போகிற பாதை சரி அப்படின்ட்டுருவா, இது அவள் ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவா. ஆனால் அதை எல்லாத்தையும் விட நம்மளை நம்ம பார்த்துட்டு கவனிச்சுட்டே வரணும். ஆத்மனைவ ஹியாத்மனோ பந்துகு. அதுக்கு என்னென்னா மீட்டர், உனக்கு இதிலெல்லாம் ஆசை வராமல் இருக்கா, இந்த பிரவൃத்திலெல்லாம் இன்னும் ஜாஸ்தி. நேற்றுக்கு வந்து 2 வீடு தான் வாங்கணும்னு தோணுது, இன்றைக்கி 10 வீடு வாங்கணும்னு தோணினதுன்னா நீ வந்து எங்கேயோ தப்பு பண்ணுற, நீ சரியான பாதையில் போகலன்னு அர்த்தம். இதே தான் எல்லாத்துக்கும். இதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோ, நீ சரியான மார்க்கத்தில் போறியா இல்லையான்னு நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு சொல்கிறார் இந்த ஒரு காரணத்தை. இவ்வாறு பல விஷயங்கள் அம்மா கிட்ட சொல்லி தான் என்னென்னலாம் சொன்னோம் அப்படின்றத ஒரு தடவை ரீகால் பண்ணுறாளாம் பிரபு முதல்லேருந்து. அம்மா நீ கேட்டது போல் இந்த புண்ணிய பாப்பம், நீ என்னென்னலாம் கேட்ட, இந்த புண்ணிய பாப்பம் ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறது, காலமானது என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜீவன் என்ன பண்ணுறான், மோகத்தில் மாட்டின்னு இதுலேருந்து எப்படி வெளில வரணும், எதை நான் அனுஷ்டானம் பண்ணணும், யோகத்தை பிடிச்சிக்கணுமா பக்தியை பிடிச்சிக்கணுமா, அந்த மார்க்கங்கள்லாம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டேல்லாமா வரிசையாக அவனுக்கு சொன்னேன். முதல்ல பக்தி மார்க்கத்தை சொன்னேன். அந்த பக்தி யார்கிட்ட கிடைக்கும்னா மகான்களை போய் அவலம்பிச்சாதான் பக்தி கிடைக்கும்னு பக்தி மார்க்கத்தினோட உயர்வை சொன்னேன். இந்த பக்தி மார்க்கம் மாத்திரம் இல்லைம்மா, அடுத்தது யோக மார்க்கம்னு ஒன்று இருக்குது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணி அதில் வந்து நீ வந்து பகவானை போய் அடையலாம் அப்படின்னு இந்த யோக மார்க்கத்தை சொன்னேன். இது உனக்கு விஸ்தாரமாக சொல்லி பகவத் தியானங்கள்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த உலகமானது எப்படி உண்டானது, மகத்திலேன்னு இந்த உலகம் உண்டாச்சு, காலஸ்வரூபியாக இருந்து பகவான் பாப புண்ணியங்களுக்கெல்லாம் பலனை கொடுக்குறார். அப்படி கொடுக்கும்போது அதில் ஜீவனானது பிறந்து இப்படி பாப கண்மாக்கள்லாம் அனுபவிச்சுட்டு அந்த ஜீவனானது லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு அப்புறம் மரணத்தை
மரணத்தை அடைந்து அது நரகத்துக்கு போய் யாத்தனா சரீரத்திலிருந்து எல்லா லோகத்திலையும் சுற்றி திரும்பவும் வந்து இந்த உலகத்தில் பிறக்கிறது. எப்படி ஒரு ஜீவன், இந்த ஜீவன் பகவானை மறந்தான்னா என்னென்னலாம் கஷ்டம் வரும்னு அந்தடைய உபதேசங்கள்லாம் உனக்கு சொன்னேம்மா. எத்தனையும் சொல்லி கடைசியாக நம்ம பண்ணக்கூடிய புண்ணியமோ பாபமோ எல்லாம் வந்து பகவதர்ப்பண புத்தியோடு பண்ணலன்னா, பாப்பமானது எப்படி பகவத் பிராப்திக்கு ஹேத்துவாக இல்லாமல் இருக்கோ அதே போல் புண்ணியமும் பகவத் பிராப்திக்கு தடங்களாக தான் இருக்குது. அதனால் வந்து பாபமும் புண்ணியம் ரெண்டுமே இடைஞ்சல்மா. பகவதர்ப்பண புத்தி இல்லாதபடிக்கு நீ வந்து அந்த கர்மானுஷ்டானங்கள் முதலிய உயர்ந்த சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடிய தர்மங்கள், பகவத் பக்தி, பகவன் நாமம் சொல்லிண்டு இப்படி பகவான் மேலே பக்தி இல்லாமல் பண்ணக்கூடிய சாஸ்திரோக்தமான தர்மங்கள் அந்த சமயத்தில் வேணால் உனக்கு சௌக்கியத்தை கொடுக்கறது போல இருக்குமே தவிர அது கூட பகவத் பிராப்திக்கு வந்து தடங்கள் தான் அப்படின்னு இத்தனை விஷயத்தையும் உனக்கு சொன்னம்மா. இது உயர்ந்த தத்துவம், இது எல்லாத்தையுமே உனக்கு விஸ்தாரமாக சொன்னேன். அப்பேற்பட்ட இந்த தத்துவத்தை நீ வந்து இன்னன்னாருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்கிறாராம். துஷ்டனா இருக்கவனுக்கு சொல்லக்கூடாது, கருணை இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, அப்படியே தாம்பிகமாக இருக்குமானே, டாம் டூம்னு அகம்பாவியாக வரானே, இந்த மாதிரி இருக்கவனுக்கு சொல்லவே சொல்லாத, வினயம் இல்லாதவனுக்கு சொல்லவே சொல்லாத, எல்லா இடத்துலையும் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு சொல்லவே சொல்லாத, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாராம். நான் தன்னோடு அகம்பாவும் மமக்காரெல்லாம் எழுந்து மதத்தோடு இருக்கானே, இவன்ட்டெல்லாம் இதை போய் நீ தயவு செஞ்சு சொல்லிடாத, இது ரொம்ப பொக்கிஷமான விஷயம், இது இவா காதுக்கெல்லாம் போகவே கூடாது, அப்படி யார்கிட்ட தான்ப்பா சொல்லணும் அப்படின்னு தேவகூதி அம்மா கேட்ட உடனே, யார் வந்து விவேகத்தோட இந்த உலகத்திலேருந்து விடுபடணும், என் சரணத்தை வந்து ஆசிரயிக்கணும் அப்படின்னு ஸ்ரத்தையோடு அந்த ஒரு அடிப்படையில் இருக்கணுமா வந்து நம்ம பகவானை போய் சேரணும். இந்த ஜகத்தானது தோற்றம் போல இருக்கே தவிர இது வந்து அசத்தியமாக இருக்குன்ற ஒரு எண்ணமானது அவன் மனசில் கொஞ்சம் அடிப்படையிலையாவது இருக்கணும், இதை கேட்கணுன்ற ஸ்ரத்தை இருக்கணும். குரு சிஸ்ரூஷ பண்ணி இப்படி வந்து யார் இதை அருமை தெரிஞ்சு கேட்குறாலோ அவளுக்கு தாம்மா இந்த உபதேசமானது சொல்லப்படணும். துஷ்டர்கள்கிட்ட இது காதல கூட போயிடக்கூடாது. அப்படி போய் அவள் வந்து எதை அவமரியாதைப்படுத்திட்டான்னா அந்த பாபமானது சொல்கிறவனுக்கு வந்து சேரும். அதனால துஷ்டர்களாக இருக்கிறவர்கள்ட்ட இந்த உபதேசமானது சொல்லக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாராம் அம்மா கிட்ட. இந்த ஆத்ம வித்தியிலையும் பகவானை போய் அடையணுன்ற விஷயத்தில் எவனொத்தன் ஆக்ரகமாக இருக்கானோ அவனுக்கு தான் வந்து இந்த பிரம்ம வித்தையும் இந்த உபதேசத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் கபில வாசுதேவர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று இது இவர் சொல்கிறார், அதை நம்ம கேட்குறோன்னா ரெண்டு விதம். இப்போ வந்து இது இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்குறதுக்கு ஒரு பாக்கியம் வேணும், பாக்கியம் இருந்தால் தான் இதை கேட்கவே முடியும். அதனால் உண்மையாகவே நம்ம எல்லோரும் இந்த உபதேசம் கேட்டவா எல்லாரும் பாக்கியசாலிகள். ஏன்னா எத்தனை விஷயத்தை சொல்கிறார், பாப புண்ணியத்தை பற்றி சொல்கிறார், அப்புறம் மகான்களை பற்றி சொல்கிறார், யோகத்தை பற்றி சொல்கிறார், பக்தியை பற்றி சொல்கிறார், அப்புறம் வந்து அந்த ஜீவனுடைய கத்தியை பற்றி சொல்கிறார், புண்ணியபாபத்தை பற்றி சொல்கிறார், காலத்தை பற்றி சொல்கிறார், திரும்பவும் எப்படி இந்த ஜீவன் வருதுன்றார். நீ கர்மானுஷ்டானங்கள் எத்தனை பண்ணினாலும் பகவதர்ப்பண புத்தியோட பக்தி இல்லாமல் இது பண்ணினா அது உனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு எத்தனை விஷயத்தை கொட்டி தள்ளியிருக்கார். இதெல்லாம் கேட்கறதுனாலேயே நாம் பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் அப்படின்னு தெரியறது. ஏன்னா இந்த கபில வாசுதேவர் மூலியமாக நான் எத்தனையோ விஷயத்தை தெரிஞ்சுட்டேன், அந்த கபில வாசுதேவர் என் மூலியமாக உங்களுக்கு எத்தனை விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கார். இது வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். நம்ம எல்லோரும் வந்து சும்மா ஏதோ இதை எத்தனை பேர் திரும்ப இதை கேட்டு கேட்டு அருமையாக இருந்தது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இதை சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ உபயோகமாக இருக்குதுன்னு கிட்டத்தட்ட எனக்கு அந்த 28வது அத்தியாயம்லாம் கேட்டுட்டு ஒரு 150 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தா அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு, எங்களுக்கு மனசு சமாதானமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தா. அப்படி ஒரு உபதேசத்தை கொட்டியிருக்க. அது வந்து என்னன்னா, இப்போ வந்து இதை நம்ம போகிற போக்கில் வந்து சப்தாகம் சொல்லும்போதெல்லாம் இது தெரிஞ்சாலுமே சொல்கிறதுக்கு சமயம் இருக்காது. அப்படின்னும் போது இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் அப்படின்னும் போது இதை நம்ம பார்த்து அழகாக விஸ்தாரமாக எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியம் அப்படி தேவகூதி அம்மாவுக்கு இந்த உபதேசத்தை கொட்டியிருக்க. அதனால் இந்த உபதேசம் கேட்டவா எல்லாரும் உண்மையாகவே பரம பாக்கியசாலிகள். நீ வந்து பகவான் இடத்துல பக்தி பண்ணு, அச்சஞ்சலமாக பக்தி பண்ணு, நிஷ்காமியமாக பக்தி பண்ணு. இப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாத, எல்லாரையும் பகவத் ஸ்வரூபமாக பாரு, கருணையோடு இரு, சாந்தமாக இரு, மௌனமாக இரு, தயையோடு இரு, எல்லாரும் உன் பந்துக்களாக பாரு, சுயநலமாக இருக்காத, கோபத்தை விடு, காமத்தை விடுன்னு இப்படி இத்தனையும் பக்தியோடு சேர்ந்து பண்ண சொல்கிறார்.
பக்தின்னு நான் வந்து சுவாமி கடவுளுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன்னு உருன்னு வந்து எல்லாரையும் கத்தாத. எல்லா இடத்துலையும் இதை தான் அவர் விக்கிரக ஆராதனத்தை கண்டனத்துக்கே இதை தான் சொல்கிறார். நீ வந்து எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன், அதை விட்டுட்டு என்னை வந்து ஆசையாக அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வந்து எல்லாரையும் நீ கத்துட்டு இருந்தேன்னா அப்போ இதனால் என்ன பிரயோஜனம்? இதுதான் எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்னு பார்க்குறதா உண்மையான பிரயோஜனம் அப்படின்றது போல் சொல்லி, இந்த பக்தியே இதெல்லாம் சேர்ந்தது தான் பக்தி அப்படின்றது போல் பக்தி யோகமும் சேர்ந்து பகவான் சொல்கிறார். இத்தனையும் இந்த உபதேசம் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு ஒரு பலஸ்ருதியை சொல்கிறாராம். யார் இந்த கபிலோபதேசத்தை வந்து ஒரு தடவை வந்து இதை வந்து சொல்கிறார்களோ அல்லது இதை முழுக்க கேட்குறாளோ ஸ்ரத்தையா, அவர்களுக்கு என்னுடைய திருவடியில் அவர்களுக்கு எப்போதும் இடம் உண்டு, என்னுடைய திருவடியை வந்து அடைவார் அப்படின்னு கபிலவாசுதேவன் தன் வாக்குனால சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். ஆகையால் இந்த கபிலோபதேசத்தை எப்பெல்லாம் வந்து கேட்கணும்னு தோன்றதோ இதை குறித்து வச்சுண்டு அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது மனசு சமாதானம் ஆகலைன்னா இந்த விஷயத்தெல்லாம் கேட்டேன்னா கண்டிப்பாக அவரே சொல்லியிருக்காரு, இந்த பகவத் குணத்தினால தான் மனசு சமாதானம் ஆனது ஏற்பட்டு சமநிலைக்கு வரும்னு தன் வாக்குனால சொல்லியிருக்கார். அதனால் இது எல்லோரும் இந்த கபிலோபதேசத்தை எப்பெல்லாம் முடியறதோ அப்போ கேட்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்பேற்பட்ட இந்த உபதேசத்தை இந்த அத்தியாயத்தோடு பூர்த்தி பண்ணுறார். அடுத்த 33வது அத்தியாயத்தில் தேவகூதி அம்மா பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி அப்புறம் கபிலவாசுதேவர் கிளம்புறதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மேலே எல்லோரும் சேர்ந்து இந்த 32வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்சத்வாத்ரிம்சோऽध्यायः கபிலோவாச அச்சயோ கிருஹமேதீயான் தர்மாவேவாவசன்கிருஹே காமமர்த்தம் ச தர்மான் ஸ்வான் தோக்திபூயः பிபர்த்திதான் சசாபி பகவத்தர்மாத் காமமூடः பராங்முகः யஜதே க்ரதுபிர்தேவான் பித்ரும்ஸ்ச ஸ்ரத்தயான்விதः தச்ச்ரத்தயா ஆக்ராந்தமதிः பித்ருதேவோ ரதः புமான் கத்வா சாந்திரமசம் லோகம் சோமபாः புனரேஷ்யதி யதா சாஹீந்திரசய்யாயாம் சேதே அனந்தாசனோ ஹரிः ததா லோகாலயம் யாந்தி தயேதே கிருஹமேதினாம் ये स्वधर्मान् न दुह्यन्ति धीराः कामार्थहेतवे निस्सङ्गान्यस्तकर्माणः प्रशान्ताः शुद्धचेतसः निवृत्तिधर्मनिरताः निर्ममा निरहङ्कृताः स्वधर्माख्येन सत्त्वेन परिशुद्धेन चेतसा सूर्यद्वारेण ते यान्ति पुरुषं विश्वतोमुखं परावरेशं प्रकृतिम् अस्योत्पत्यन्तभावनम् विपरार्धावसाने यः प्रलयो ब्रह्मणस्तु ते तावदध्यासते लोकं परस्य परचिन्तकाः क्ष्माम्भो अनलानिल वियन्मन इन्द्रियार्थ भूतादिभिः परिवृतं प्रतिसञ्जिहीर्षुः अव्याकृतिं विशति यर्हि गुणत्रयात्मा कालं पराख्यम् अनुभूय परस्वयंभूः एवं परेत्य भगवन्तम् अनुप्रविष्टा ये योगिनोचितमरुन् मनसो विरागाः तेनैव साकम् अमृतं पुरुषं पुराणं ब्रह्म
प्रधानमुपयान्ति अगताभिमानाः अथ तं सर्वभूतानां हृत्पद्मेषु कृतालयं श्रुतानुभावं शरणं व्रजभावेन भामिनी आद्यस्थिरचराणां यो वेदगर्भः सहर्षिभिः योगेश्वरैः कुमाराद्यैः सिद्धैर्योगप्रवर्तकैः भेददृष्ट्याभिमानेन निस्सङ्गेनापि कर्मणा कर्तृत्वात् सगुणं ब्रह्म पुरुषं पुरुषर्षभं ससंसृत्य पुनः काले कालेनेश्वरमूर्तिना जाते गुणौ यतिकरे यथा पूर्वं प्रजायते ऐश्वर्यं पारमेष्ठ्यं च तेऽपि धर्मविनिर्मितं निषेव्य पुनरायान्ति गुणौ यतिकरे सति येत्विहासक्तमनसः कर्मसु श्रद्धयान्विताः कुर्वन्ति अप्रतिषिद्धानि नित्यान्यपि च कृत्स्नशः रजसा कुण्ठमनसः कामात्मानो अजितेन्द्रियाः पितॄन् यजन्ति अनुदिनं गृहेषु अभिरताशयाः त्रैवर्गिकास्ते पुरुषाः विमुखाः हरिमेधसः कथायां कथनीयोरु विक्रमस्य मधुद्विषः नूनं दैवेन विहता ये च अच्युतकथासुधां हित्वा शृण्वन्ति असद्गाथाः पुरीशमिव विड्भुजः दक्षिणेन पथार्यम्णः पितृलोकं व्रजन्ति ते प्रजामनुप्रजायन्ते श्मशानान्तक्रियाकृतः ततस्ते क्षीणसुकृताः पुनर्लोकमिमं सति पतन्ति विवशादेवैः सद्यः विभ्रंशितोदयाः तस्मात् त्वं सर्वभावेन भजस्व परमेष्ठिनं तद्गुणाश्रयया भक्त्या भजनीयपदाम्बुजं वासुदेवे भगवती भक्तियोगः प्रयोजितः जनयत्याशु वैराग्यं ज्ञानं यत् ब्रह्मदर्शनं यदास्य चित्तमर्थेषु समेषु इन्द्रियवृत्तिभिः न विगृह्णाति वैषम्यं प्रियम् अप्रियमित्युता स तदैव आत्मनात्मानं निस्सङ्गं समदर्शनं हेयोपादेयरहितम् आरूढं पदमीक्षते ज्ञानमात्रं परं ब्रह्म परमात्मेश्वरः पुमान् दृश्यादिभिः पृथग्भावैः भगवान् एकईयते
एतावानेव योगेन समग्रेणेह योगिनः युज्यते अभिमतो ह्यर्थः यदसङ्गस्तु कृत्स्नशः ज्ञानमेकं पराचीनैः इन्द्रियैः ब्रह्मनिर्गुणम् अवभाति अर्थरूपेण भ्रान्त्या शब्दादिधर्मिणा यथा महान् अहं रूपः त्रिवृत् पञ्चविधस्वराट् एकादशविधस्तस्य वपुरण्डं जगद्यतः एतद्वै श्रद्धया भक्त्या योगाभ्यासेन नित्यशः समाहितात्मा निस्सङ्गः विरक्त्या परिपश्यति इत्येतत् कथितं गुर्वी ज्ञानं तद्ब्रह्मदर्शनम् येनानुबुध्यते तत्त्वं प्रकृतेः पुरुषस्य च ज्ञानयोगश्च मन्निष्ठः नैर्गुण्यः भक्तिलक्षणः द्वयोः अप्येक एवार्थः भगवच्छब्दलक्षणः यथेन्द्रियैः पृथग्द्वारैः अर्थो बहुगुणाश्रयः एको नानेयते तद्वत् भगवान् शास्त्रवर्त्मभिः क्रियया क्रतुभिर्दानैः तपस्वाध्यायमर्शनैः आत्मा इन्द्रियजयेनापि संन्यासेन च कर्मणां योगेन विविधाङ्गेन भक्तियोगेन चैव हि धर्मेण उभयचिह्नेन यः प्रवृत्तिनिवृत्तिमान् आत्मतत्त्वावबोधेन वैराग्येन दृढेन च ईयते भगवानेभिः सगुणो निर्गुणस्वदृक् प्रावोचं भक्तियोगस्य स्वरूपं ते चतुर्विधं कालस्य च अव्यक्तगतेः योऽन्तर्धावति जन्तुषु जीवस्य संसृतिर्बह्वीः अविद्याकर्मनिर्मिताः यास्वङ्ग प्रविशन्नात्मा न वेदगतिमात्मनः नैतत्खलायोपदिशेत् नाविनीताय कर्हिचित् न स्तब्धाय न भिन्नाय नैव धर्मध्वजाय च न लोलुपाय उपदिशेत् न गृहारूढचेतसे नाभक्ताय च मे जातु न मद्भक्तद्विषामपि श्रद्दधानाय भक्ताय विनीताय अनसूयवे भूतेषु कृतमैत्राय शुश्रूषाभिरताय च बहिर्जातविरागाय शान्तचित्ताय दीयताम् निर्मत्सराय शुचये यस्याहं प्रेयसां प्रियः य इदं शृणुयादम्बा श्रद्धया पुरुषः सकृत्
यो वाभिधत्ते मच्चित्तः सह्येति पदवीं च मे। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे कापिलेये 32 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठलदास महाराज की जय।